சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி பாம்பே அல்வா செய்ய போகிறோங்க. அதுக்கு கோதுமை மாவு அளவு இந்த டம்ளரால் நம்ம எந்த மெஷர்மெண்ட் எந்த டம்ளரால் மாவு அளக்குறோமோ அதே டம்ளரால் 1/3 டம்ளர் சர்க்கரை போடணும். நம்ம இதில் எல்லாம் 2.5 போட்டுக்கணும். இதால் 1 டம்ளர் மாவு அளந்து எடுத்துக்கிறேன். 4 மணி நேரம் பிசைஞ்சு ஊற வைக்கணுங்க. ஊற வச்சாதான் பால் வரும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு பால் பிசைஞ்சு எடுத்தாக்கா பாருங்கள். இதால் நான் 3 டம்ளர் ஜீனி போட்டுக்கணும், இல்லை 2.5 போட்டுக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வைக்க போகிறேங்க. பிசைஞ்சு வச்சுட்டு மேலே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து பால் எடுத்து அதை ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து தெளிய விட்டு மேலாப்பில் தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றி அல்வா கிண்டணும். இந்த பிசைஞ்சிட்டு காமிக்கிறேங்க. இது பாருங்க, சப்பாத்தி மாவு அதுக்கு பிசைஞ்சாச்சுங்க. இதை என்ன பண்ணணுன்னா நல்லா தட்டி விட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன். முதல் நல்லா ஊறி இருக்கும். அதுக்கு பிறகு பாலை நம்ம பிசைஞ்சு ஒரு 7 நிமிடம் எடுத்தோம்னு வச்சுங்களேன். தண்ணி தனியாக பால் தனியாக வந்துடும், சக்கை தனியாக வந்துடும். நம்ம இந்த பால் நிறையா இருக்கும், அதை தண்ணியை தெளிய வச்சு கொஞ்சம் இருத்துட்டு பாருங்கள் முழுகிற அளவுக்கு ஊற்றியாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இதை ஒரு பக்கமாக மூடி வச்சிட்றேன். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். கோதுமை மாவு அல்வாவுக்கு ஊற வச்சோம் இல்லைங்களா, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குங்க. அதை பாருங்கள், நல்லா ஊறி இருக்கு. பிசைஞ்சு பால் எடுக்க போகிறோம். வடிகட்டியும் சட்டி வச்சுருக்கேன். தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சக்கை தனியாக பால் தனியாக வந்துடுங்க. பிசைஞ்சு காட்டுறேன். பிசைய பால் வருங்க. நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைய பாலாட்டம் நல்லா வெள்ளையாக வந்துடும். நல்லா ஒரு பால் சைஸு சக்கை வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு பாலை எடுத்துக்கலாம் வடிகட்டியில். பாருங்க, பால் எடுத்தாச்சு. சக்கையை பாருங்க, தண்ணியாக சக்கை வந்துடும். சக்கை தனியாக வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். 1/4 கிலோ மாவு போட்டேன். பெரிய டம்ளரால் 1 டம்ளர் மாவு. அது பாருங்கள், ஃபுல்லாக சக்கை. இதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுற வேண்டியதான். இவ்வளோ பால் இருக்குது பாருங்கள். இது செத்த நாளி ஒரு 1/4 மணி நேரம் தெளிய வச்சோம்னா மேலாப்பில் கொஞ்சம் தண்ணியாக இருத்துட்டு பாக்கியில் சர்க்கரையை கொட்டி நெய், சன்ஃப்ளவர் ஆயில், எண்ணெய் கொஞ்சம் எல்லாம் கலந்து அல்வா கிண்ட வேண்டியதாங்க. மைதா மாவில் கிண்டலாம், கார்ன்ஃப்ளவர் மாவில் கிண்டலாம், சம்பா கோதுமையிலையும் கிண்டலாம். சம்பா கோதுமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பால் எடுக்கிறதுக்கு. முன்னெல்லாம் அதில் தான் செய்வோம். இப்போ முடியாதால் இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவும் நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு அல்வாவுக்கும் ஒவ்வொரு பேர். நம்ம கிண்டுற பக்குவத்தில் தான் இருக்குது அல்வாலாம். துண்டு போடுற அளவுக்கு நல்லா கெட்டியமாக கிண்டணும். அந்த கடைங்களெல்லாம் மைதா மாவு தாங்க, ஃபுல்லாக மைதா மாவு, பால் ஊற வச்சு மைதா மாவு அல்வா தான் வச்சுருப்பாங்க. ஆனால் பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க, கோதுமை மாவு அல்வான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாமானியத்தில் பால் எடுத்து கிண்ட லேட்டாகும். புதுசாக செய்கிறவங்களுக்கு பிடிபடாது. அதனால் மைதாவில்
கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவு, சம்பா கோதுமை மொதல் நாள் ஊற வச்சு மறுநாள் காலையில் ஆட்டி எடுத்து பால் தெளிய வச்சு கொஞ்சம் இருத்துட்டு அதுவும் செய்யலாம். எல்லாம் அல்வா தாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி போட்டு நெய்யை நிறையா விட்டு நல்லா சுருளை கிண்டி தட்டில் ஊற்றி கட் பண்ணால் அல்வா. பால் எடுத்தாச்சு, இதை கிண்டுறப்ப காட்டுறேன். 1 மணி நேரமாவது ஆகுங்க கிண்டுறதுக்கு. பால் வந்து தெளிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? மேலாவில் தண்ணியை கொஞ்சம் ஈர்த்துட்டோம்னா சீக்கிரம் கிண்டுறதுக்கு சரியாக இருக்குங்க. ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்தாச்சு. மீதியை நல்லா திராய் விட்டு வானலில் ஊற்றிக்கிட்டு கிண்ட வேண்டியதாங்க. இந்த டம்ளரால் நான் 2 டம்ளர் வை இந்த டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்க போகிறேன், ஜீனி. ஏன்னா இதால் தான் 1 டம்ளர் வந்து கோதுமை மாவு நான் அளந்து பிசைஞ்சேன். 1க்கு 3 போடுறாங்க, ஆனால் ஓவர் இனிப்பாக இருக்கும். அதனால் 1க்கு 2. ஓ 2 டம்ளர் அளந்தாச்சுங்க. அடியில் அப்படியே மாவாக தங்கிடுங்க பால். அதனால் நல்லா திராவிக்கிட்டால் இது ஊற்ற போகிறேன். அடுப்பை பற்ற வச்சு கிண்ட வேண்டியதாங்க. நெய்யிலே தாங்க அல்வா கிண்டணும். இந்த நெய் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். திரண்டு வரும்போது நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ நெய் வேணும். 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ நெய் வேணுங்க. இதில் வந்து 1/2 கிலோ பாட்டில் இது கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த அல்வாவுக்கு இந்த நெய் போகிறோம். அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரமாவது கிண்டணும். அல்வா பவுட்ரு போட போகிறோம். அப்பப்போ நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதம் பாருங்கள். இன்னும் ஒரு 1/4 மணி நேரமாவது கிண்டணும். அப்பப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நெய் வந்து கடைசியாக தாங்க கக்கி வரும். சுருண்டு வரும்போது கரண்டியோடு சுட்டிகிட்டு வரும். அப்போ தான் அல்வா எடுத்து ஊற்றணும். அதுக்கு முந்திரி கட் பண்ணி தூளாக பச்சையாக தான் போடணும். அதுக்கு பச்சை கற்பூரம், துளியோண்டு, ஏலக்காய் பொடி இறக்குற நேரத்துக்கு தான் போடணும். இன்னொரு 1/4 மணி நேரமாவது கிண்டணுங்க. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. அது பாருங்க, முந்திரி, பச்சை கற்பூரம், அடுத்தது ஏலக்காய் பவுடர், நல்லா நெய் கக்கி வருங்க. கரண்டியோட சுழண்டு வருது. இதுதான் பதம். ஆறுனதும் நல்லா துண்டு போட வாட்டமாக இருக்கும். தட்டில் ஊற்ற வேண்டிதான்.
நீங்களும் கொஞ்சமாக 200 கிராம் மாவை பிசைஞ்சு 400 கிராம் சர்க்கரை போட்டு, உங்களால் நெய் முடியலைனாலும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றி தட்டில் ஊற்றி துண்டு போட்டு 2 மணி நேரம் கழித்து போட்டிங்கன்னா துண்டு போடலாம். அதுமாதிரி அல்வா கிண்டி நீங்களும் ஸ்வீட்டோட தீபாவளியை கொண்டாடுங்கள். இதை எடுத்து கொட்ட போகிறேங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். சொல்லட்டி கொட்ட வேண்டியதாங்க. தட்டில் நெய் தடவி அதை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே சமப்படுத்தி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சமமாக தட்டி விட்டுருங்க. ஒரு 2 hours ஆறணும். இல்லையா நீங்கள் கொதிக்க ஃப்ரீசரில் வைக்க முடியாது. 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து துண்டு போட்டு எடுத்து டப்பாவில் அடுக்கி வச்சிடலாங்க. 2 மணி நேரம் கழித்து எப்படி துண்டு போடுறதுங்கிறத பார்க்கலாம். நேரம் ஆயிடுச்சுங்க. செட் ஆயிடுச்சு. துண்டு போடலாம். பீஸ் போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். டப்பாவில் அடுக்கி வச்சிடலாம். சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி. அழகான பாம்பே ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பீசஸ் போட்டு எல்லாத்தையும் டப்பாவில் அடுக்கி வைக்க வேண்டியதான். டன்டடை, சூப்பரான ஹல்வா ரெடி. பழன்னு அருமையாக இருக்குங்க. வாவ், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.